குருசாஸ்தா சோதனை நிலைய மாணவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்கு, ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதனுடைய செயல்பாடு என்ன. உதாரணமாக மேச ராசியில் சூரியன் உச்சம் ஆயிடுச்சுன்னா, இப்போ மேச லக்னமாகவே நம்ம போட்டுக்கிட்டோம்னா, சூரியன்னா நேர்மையாக இருப்பாங்க, இன்னொன்று காவல்துறையில் பணியாற்றுவாங்க. சரிங்களா? ரிஷபத்துக்கு அதிபதி சந்திரன், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், சரிங்களா? இங்கே சந்திரன் உச்சமாவார். சரிங்களா? சந்திரன்னா ஒரு ரொம்ப தாயுள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சந்திரன் பால், இவங்க ரிஷப லக்னக்காரங்க. இங்கே சந்திரன், அதாவது மேசராசிக்கு ரிஷப லக்னம் 2 கூடியவன் வர்றதுனால இவங்க பால் வியாபாரம் பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய ராஜ்யாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த கடற்படையில் வேலை செய்கிறாங்கள, அவங்களாம் இப்போ இதில் போய் கடற்படை, அப்புறம் இராணுவத்துக்கு, ஏர்போர்ட்ஸில் இந்த இதெல்லாம் போகிறதுக்கு வெள்ளை ஆடை, அதாவது நர்ஸு சம்மந்தப்பட்ட வேலை, கப்பற்படையில் வேலை செய்கிறது, இந்த இதுக்கெல்லாம் போனாங்கன்னா மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுக்கும். கடகராசி, இப்போ கோச்சார குரு இப்போ இங்கே இருக்கார், குரு உச்சம். சரிங்களா? இவர் தான் மெயின் ஹீரோ. இவர் பார்க்குற இடத்துக்கு உயிர்காரகத்துவத்தை தப்பிக்க வைப்பார். ஆனால் அதே சமயம் உயிர்காரகத்துவம் ஏதாவது ஒரு 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய துரோகத்தையும் நம்பிக்கை இல்லாத செயல்பாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவர் ஒரு ஆள் மட்டுமே. மிகப்பெரிய சைலண்ட் கில்லர். எப்போ யாரை கொல்லுவார், யாரை என்ன பண்ணுவார்னு தெரியாது, அந்த மாதிரி ஆள். ஆனால் பார்க்குற இடத்துக்கு, இப்போ விருச்சிக ராசியை பார்க்குறாருன்னா பொருளாதாரத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி மகரத்தை பார்க்குறதுன்னா பொருளாதாரத்தை கொடுத்துருவார். இந்த விருச்சிக ராசி, மகர ராசி, சரிங்களா, மீனராசி, இவங்களால ஒரு செயல்பாடுகள் தொடங்கிட்டு அதுக்கடுத்து அதை பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. மறுபடியும் இப்போ அந்த குரு பார்க்கறதுனால அந்த செயல்பாடை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்துருவாரு. புதுசாக தொழில் தொடங்கினாலும் சரி, இல்லை புது முயற்சிகள், எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அதாவது பொருட்காரகத்துவத்தை அதிகமாக கொடுத்துருவாங்க, உயிர்காரகத்துவத்தை விட்டு வைக்க மாட்டாங்க, ஒரே போட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி கன்னி, இங்கே ஆட்சியாகவும், ஒரு புதன் பவன் இங்கே ஆட்சியாகவும் இருப்பார், உச்சமாகவும் இருப்பார். இங்கே புதனோட செயல்பாடு எந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு கையில் பணம் இருக்காது. நல்லா அறிவாக பேசுவான், நல்லா சாணக்கியத்தனமாக நடிப்பான், நல்லா நகைச்சுவை பண்ணுவான். கிட்டத்தட்ட பேங்க்கில் கூட வேலை பார்க்குறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவர் கையில் 10 பைசா இருக்காது. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவங்க வீட்டுக்கார மாட்டதாக தான் இருக்கும். பணம் காசு எல்லாமே, சுக்கிரன்றது இங்கே நீசம், அவர்கிட்ட பணம் இருக்காது, அவங்க வீட்டுக்கார மாட்டை தான் பணம் அதிகமாக பழங்கும். ஒரு சில வங்கி அதிகாரிகிட்ட அவங்க வீட்டுக்கார மாட்டையும் கூட பணம் இருக்காது, எல்லாமே பேங்க்ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? துலாம், இங்கே சனீஸ்வரன் உச்சமாவார். சனீஸ்வரன் உச்சமாகறாருன்னா வியாபாரம். சரிங்களா? திராசு பிடிக்கிற கை எப்பயுமே உழைக்கிற கையாத்தான் இருக்கும். அதனால தான் இங்கே சனீஸ்வரன் உச்சமாகறாரு. இன்னொன்று, நீதி தேவதையும் திராசுல தான் இருப்பாங்க. சனீஸ்வரன் சொல்றது நீதிமானு. இங்கே துலாம் வீட்டில் தான் உச்சமாவாங்க. சரிங்களா? அடுத்து மகரத்தில் செவ்வாய். எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சனீஸ்வரன் இங்கே அதிபதியாக வருவார். ஆனால் உச்சத்தை கொடுத்தது செவ்வாய்க்கு மட்டும்தான் உச்சத்தை கொடுத்துருக்காரு சனீஸ்வர பகவான். ஆனால் அவருடைய வீட்டில் நீசத்தை கொடுத்து வச்சிருக்காரு. செவ்வாய் எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஆளாக இருப்பாருன்னு பாருங்க. சரிங்களா? மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இங்கே எந்த அளவுக்கு காசு பணம், அதாவது குருவோட வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறாரு, எந்த அளவுக்கு காசு பணத்தை நிறைய கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்காண்டி மீனராசிக்காரங்க, மீன லக்கணத்துக்காரங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லலப்பா, மன்னிச்சிருங்க. அதாவது இந்த கிரகத்தோட செயல்பாடு நான் சொல்றேன். சரிங்களா? மீன லக்கணத்துல சுக்கிரன் உச்சம் ஆவாரு. இப்போ மீன லக்கணமோ மீன ராசியோ, பொதுவாக இங்கே சுக்கிரன் இருந்தாவே உச்சம். ஆனால் கையில் காசு எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குதோ, சரிங்களா, பணம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு புதன்ற ஒரு கிரகம் இங்கே இருக்கிறதுனால நீசத்தையும் கொடுக்கும். அப்போ சுக்கிரன் இங்கே இருக்கிற ஆளுக்குள்ள என்ன செய்யணும்னா, அடிக்கடி திருவெண்காடோ, சரிங்களா, திருவெண்காடு, சரிங்களா, அடுத்து நம்ம மதுரை மீனாட்சி அம்மன், மீனாட்சி அம்மனை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா?
என்னங்கய்யா இவங்களுக்கு மட்டும் இந்த இது சொல்றீங்க, மற்றவங்களுக்கு எதுவுமே சொல்லன்னு சொல்லி கேட்காதீங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன் சரிங்களா. அடுத்து 3வது திருநங்கைகள் இருப்பாங்கல்ல, திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த தான தர்மம், ஏதாவது ஆடை வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா இந்த மீனராசியில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது ராஜயோகம்னா என்ன, அறிவார்ந்த யோகத்தை கொடுக்கும். ராஜயோகம்ன்றது கையில் காசு வச்சுருந்தா மட்டும் ராஜயோகம் கிடையாது, அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாப்புல அறிவு இருக்கணும். மதி இல்லைன்னா எதுவுமே இல்லுகாது. அதே மாதிரி இங்கே சூரியன் இருக்குன்னா சூரியன் வந்து நேர் வீட்டில் இங்கே நீசமாயிருவார் சரிங்களா, துலாம் வீட்டில் நீசமாயிருவார். அப்போ துலாம் ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா கோதுமை அல்வா, கோதுமை வந்து சூரியனுடைய அம்சம் சரிங்களா, கோதுமை அல்வா சாப்பிடலாம். வாரம் வெள்ளிக்கிழமை தான் சாப்பிடணும் கோதுமை அல்வா. இன்னொன்று கும்பகோணத்தில் சூரியநாராயண கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். சூரியனார் கோயில் இருக்குது, நவகிரக சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே போகலாம். இன்னொன்று சிவன் கோயிலுக்கு போகலாம். சிவன்றது சூரியன் தான், சிவன் கோயில் உங்களுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலாம் சரிங்களா. சந்திரன் வந்து உச்சமாகிறது வந்து ரிஷப வீட்டில், அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல நீசத்தன்மை அடையவார். அப்போ நீசத்தன்மை அடைவார்னா விருச்சிக ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா பெற்ற தாய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவு உணவு தானமோ இல்லை ஆடை, அதாவது சுக்கிரன்னா ஆடை சரிங்களா, சந்திரன்னா ஆடை சரிங்களா. அந்த சுக்கிரன் வீட்டில் வந்து சந்திரன் வந்து உச்சமாவார். முடிஞ்ச அளவு தன்னுடைய விருச்சிக ராசிக்காரங்கள்லாம், விருச்சிக லக்கணக்காரங்கள்லாம் தன்னுடைய அம்மா வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கு உணவு தானமாக கொடுக்கலாம், இல்லை புதுசாக துணிமணிகள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காண்டி வீடு கட்டி கொடுக்க சொல்லுவாங்க. நான் வீடெல்லாம் கட்டி கொடுக்க சொல்லலை, உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுத்து என்னால் முடிஞ்ச தொகை தர்றப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும் சரிங்களா. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா. அப்படி செஞ்சுக்கலாம். குரு உச்சம், ஆனால் அதுக்கு நேர் வீட்டில் மகர வீட்டில் நீசமாவார். அனாதை குழந்தை இல்லத்துக்கு போகலாம், குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யலாம் சரிங்களா. இன்னொன்று குரு நீசமானவங்களுக்கு குழந்தையும் இல்லை, ஆனால் குரு நீசமானவங்களுக்கு குழந்தையும் இருக்குது. அதுக்கு காரணம் சனீஸ்வரனும் குருவும், அதாவது சனீஸ்வரனும் குருவும் பரிவர்த்தனை இருந்தால் அந்த யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று குரு நீசம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அப்பா வந்து எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டார், அவங்க அப்பா மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது சரிங்களா. நவகிரக குருஸ்தலத்துக்கு கும்பகோணத்துக்கு போகலாம். கும்பகோணம் போகலாம், ஆலங்குடி, இன்னொன்று இங்கே செவ்வாய் உச்சமாகறதுனால நம்ம சிவகங்கை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது பட்டமங்கலம்னு சொல்லி சரிங்களா. பட்டமங்கலத்துக்கு போகலாம். பட்டர்னா குரு சரிங்களா, மங்களம்னா செவ்வாய்க்காரங்க. பட்டமங்கலமும் போகலாம், போனால் உத்தமம் குருவுக்கு சரிங்களா. புதனுக்கு சுக்கிரன் வேணும்னா நவகிரக சுக்கிரன் ஸ்தலத்துக்கு போகணும், கும்பகோணத்தில் இருக்கு சரிங்களா. கும்பகோணம் அப்படி இல்லைன்னா தன்னுடைய மனைவிக்கு அவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கிறணும். அவங்க தன்னுடைய மனைவிக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று இந்த காலத்தில் பொறுத்தவரை நவீனமயம் வந்து புதன் வந்து உச்சமாகிறதுனால ஃபோன் செயல்பாடுகளை குறைச்சிக்கிறணும். கன்னிராசிக்காரங்க கன்னி லக்கணக்காரங்க ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. புதன்றது தகவல் தொடர்பு சரிங்களா. அப்படின்னு இருக்கிறப்ப ஃபோன் வந்து அதிகமாக அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா மனைவி மக்களை எல்லாத்தையும் தான் பெற்ற பிள்ளைகளை மறந்துடுவாங்க. இங்கே ராகு உச்சமாக இருப்பார், மண்டையில் ஒரே போட போட்டு மொத்த குடும்பத்தையும் பிரித்து விட்டு போயிடுவார் சரிங்களா. இது உச்சத்தோட செயல்பாடு. எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் உச்சத்தை கொடுக்குதோ அதே சமயம் உச்சத்தையும் கொடுக்கும். உச்சத்துன்னா அதோடைய செயல்பாடுகள், அதாவது இப்போ மகர ராசியில் செவ்வாய் இருக்குன்னா
சரிங்களா? எந்த அளவுக்கு செவ்வாயோட நன்மையை நமக்கு செய்யுதோ அந்த அளவுக்கு அந்த நம்ம கூட பிறந்த சகோதரனால எந்த ஒரு நன்மையுமே கிடைக்காது. இன்னொன்று, சகோதரன் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம சொன்ன வார்த்தைகளை கேட்க மாட்டான். பெரிய பெரிய பஞ்சாயத்து இழுத்து விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஒரு 10 கோடி ரூபா வச்சிருந்தான்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவான். மறுபடியும் அந்த 10 கோடி ரூபாயை இவங்க தான் சம்பாதிச்சாகணும். சரிங்களா? அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து கொடுத்துரும். எந்த அளவுக்கு உச்சத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு உச்சத்தையும் கொடுக்கும். என் ஜாதகத்துல குரு உச்சம், சுக்கிரை உச்சம், சந்திர உச்சம், புதன் உச்சம், ராகு உச்சம்னு சொல்லி சொல்ல முடியாது. சரிங்களா? ராகு எதுக்கு உச்சம் இருக்குன்றது என்னுடைய குருமார்கள் இப்போ வரைக்கும் கரெக்டாக சொல்லலை. அதனால நான் உங்களுக்கு ராகு கேதை பற்றி போடலை. கிரகத்தை 7 கிரகங்கள் மட்டும் எந்த இடத்துல உச்சமாகுதுன்னு சொல்லி மட்டும் போட்டிருக்கேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.